நார்சத்து நிறைந்த உணவுகளை மனிதர்களால தன்னிச்சையா முழுமையாக ஜீரணம் செய்ய முடியாதுங்க. இதற்கு பெரிதும் உதவியாக இருக்கிறது தான் நம்முடைய பெருகுடல்ல இருக்கக்கூடிய நல்ல பாக்டீரியாக்கள். இதை ப்ரோபயோட்டிக் இல்ல மைக்ரோபயோம் அப்படின்னு கூட சொல்லுவாங்க. சமீபத்துல இஸ்ரேல்ல ஒரு ஆராய்ச்சி செஞ்சிருக்காங்க. அதுல அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, கிராமப்புறங்கள்ல இருக்கிறவங்களை விட நகரப்புறங்கள்ல வசிக்கிறவங்களுடைய குடல்ல இருக்கக்கூடிய நல்ல பாக்டீரியாக்கள்ல ருமினோகாக்கஸ் அப்படின்ற ஒரு முக்கியமான பாக்டீரியாவினுடைய அளவு ரொம்பவே குறைஞ்சுக்கிட்டே வருது. இந்த ருமினோகாக்கஸ் செல்லுலோசோம் அப்படின்ற ஒரு வேதிப்பொருளை நம்மளுடைய குடல்ல சுரக்குங்க. நம்ம சாப்பிட்ற நார்சத்துல பெரும்பாலும் செல்லுலோஸ் அப்படின்ற வகையான நார் தான் ரொம்ப அதிகமா இருக்கும். இதை ஜீரணம் செய்யணும் அப்படின்னா செல்லுலோசோம் அப்படின்ற அந்த வேதிப்பொருள் ரொம்பவே முக்கியமானது. ஸோ இந்த காரணத்தினால நம்ம என்னதான் நார்சத்து தொடர்ந்து எடுத்தாலும் அதை முழுமையா நம்மளால ஜீரணம் செய்யாததுனால இதனால கிடைக்கக்கூடிய பயன் கிடைக்காம போகுது.